நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போயிடுமா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரியான பிரச்சனைகளையும் இதே மாதிரியான கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டே நம்ம காலம் முழுக்க போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசிக்காரங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கவலைகளையும் நிறைய சங்கடங்களையும் நிறைய துரோகங்களையும் பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம வாழ்க்கை இனி எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இனி என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நமக்கு ஒரு செல்வ செழிப்பாக நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தில் நிம்மதியோட நம்ம நிறைய சந்தோஷமாக, அதாவது சொந்த பந்தங்கள் முன்னாடியும் சரி, சகோதர ஸ்தானமாக இருக்கட்டும், அதாவது நட்புகளாக இருக்கட்டும், சமுதாய தொடர்பு மக்கள் மூலமாக இருக்கட்டும், இப்படி எல்லாரும் முன்னாடியும் நம்ம தலை நிமிர்ந்து எப்படா நிற்க போகிறோம், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு நம்மளோட அடையாளத்தை எப்படா காமிக்க போகிறோன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இல்லாத கவலை இல்லாத நாட்களே கிடையாது. அப்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி அதிர்ஷ்டம், இந்த மாதிரி நல்ல நேரம் எப்போ வரும், எப்படி வரும், இதை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய 5 நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசூட்சம ரகசியத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பொது பலன்களை பார்த்து, இன்றைக்கி நம்ம நிறைய பொது பலன்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மன விரக்தி அடைஞ்சிட்ருக்கோம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி 1,00,000 வீடியோஸ் பக்கம் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அதிர்ஷ்டம் இருக்குது, குரு பார்வை கிடைக்குது, சனி பார்வை கிடைக்குது, ஆஹா ஓஹோன்னு இருக்குது, நேரம் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளோட சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு நாளும் சிந்திக்கிறது கிடையாது. அதாவது இந்த குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவங்க வெளியே வர துடிக்கிறதும் கிடையாது, வெளியே வர நினைக்கிறதும் கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே அங்கேயே ஸ்டக்காகி நினைக்கிறது. அதோட வேகம், அதோட வீரியம், அதோட நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி இப்படி தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவானாலே பொறுமை, நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம், ஸ்லோ அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நம்ம அடுத்து வரக்கூடிய 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கோச்சார ரீதியில் சனி பகவான் எப்படி இருக்காரு, குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்குது, கும்பராசிக்கு இனி நேர காலம் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே வந்திருக்கார். அப்போ அந்த மீன ராசிக்குள்ளே 2ஆம் இடத்துக்குள்ளே வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் வாய் பேச்சு. பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள், அதாவது குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகவே கூடாது. ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த இடத்துல நம்ம யார், நம்மளை பற்றி போர்ட்ரேட் பண்ணணும், நம்மளோட பேச்சுக்கள் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நீங்கள் அடுத்தவங்க ஏதாவது பேசினா கூட உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலும் கூட சரின்னு சொல்லிட்டு போக பழகிக்கோங்க. அதாவது எது சொன்னாலும் சரிங்க, பரவாயில்லைங்க, ஓகேங்க, இப்படி சொல்லி பழகுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஓவர் ரியாக்ட் பண்ணி பெருசாக்கி அதை பற்றி நீங்கள் பெருசாக பேச வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். அப்போது இந்த காலகட்டம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், சரிங்கன்னு சொல்கிற வார்த்தைகளை தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்களை இன்டர்ஃபியர் ஆகிறதை மறந்துடுங்க. ஏன்னா சின்ன புண்ணை பெருசாக்குறதுங்கிறதே உங்கள் வேலையாக இருக்கும். அடுத்தவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசி அதை பெருசாக்கி அதில் குளிர்காயணும் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இப்போ வரத்தான் செய்யும். அப்படி வந்தாலும் அந்த புண் நமக்கு வந்துருச்சே, அந்த கஷ்டம் நமக்கும் வந்துருச்சேன்ற கவலையை கண்டிப்பாக வரக்கூடிய நிலைமையும் அந்த நேர காலமும் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அப்போது நீங்கள் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் முடிஞ்ச வரைக்கும், அதுவும் வியாழக்கிழமை சனி ஓரையில் மௌன விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லையா சனிக்கிழமை முழுவதும் மௌன விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது குரு பகவான். குரு பகவான் மிதுன ராசிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதும் ஒரு சிறப்பு. அதே மாதிரி சனீஸ்வரன் வழிபாடு, சனீஸ்வரனே கதின்னு சொல்லி சனீஸ்வரனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனீஸ்வர பகவானை அடிக்கடி வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது இந்த கிரகங்கள் தாண்டி அதாவது உங்கள் ராசிக்குள்ளே ராகு பகவான் வந்திருக்காரு, ஜென்ம ராகு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே 7.5 சனி, 7.5 சனியில் முடிய போட காலம். போன 2.5 வருஷம்
படாத பாடு பட்டாச்சு. மன ரீதியாக தொந்தரவுகள் எவ்வளோ வரணுமோ, எவ்வளோ ஃபேஸ் பண்ணணுமோ, மனதளவில் கஷ்டப்படணுமோ எல்லாம் பட்டாச்சு. இனி அதற்கு ஒரு விடிவ காலம் பிறக்க போகுது. ராகு பகவான் ராசிக்குள்ளே வந்திருக்கார். பிரம்மாண்டமான செயல்களை செய்ய போகிறீங்க. இன்னும் ஸ்லோவாக, இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவாக செஞ்சுக்கலான்னு தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றும் பொழைக்க முடியாது. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இம்மிடியட்டாக செய்யணும். எதை செஞ்சாலும் இம்மிடியட்டாக செய்யணும். அதே மாதிரி பார்த்து தெளிவாக செய்யணும். ஏன்னா ராகு பகவான் பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர். கேது பகவான் அதே மாதிரி தான், ஆசைகள் அதிகமாக தூக்கி விடுவார், நிறைய யோசனைகளை கொடுக்கக்கூடியவர். அப்போது யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களை இம்மிடியட்டாக செய்யணும். தள்ளி போடுற காரியமெல்லாம் வேண்டாம். நிறைய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது. நிறைய வீடுகள், அதாவது உங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 2.5 வருஷ காலம் மிக அற்புதமான காலமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, இப்படி பல கனவுகளும் பல கவலைகளும் இருக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது கும்பராசிக்காரங்களில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்போ அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க, சதயம் நட்சத்திரக்காரங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும்னா நீங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டிய குறியீடு பூங்கொத்து. பூங்கொத்து அதாவது ஃப்ளவர் பொக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகமான பூக்களை நீங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு பிளாஸ்டிக்லாம் இருக்கட்டும், ஒரு நிஜ பூக்களாக இருக்கட்டும், பூக்கள் பொக்கே மாதிரி நீங்கள் மேக் பண்ணி அதை நீங்கள் வீட்டில் வச்சு கூட அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாத, அதாவது வாடி போகாத அளவுக்கு பூக்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கூட அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி யமன் காலபைரவர் வழிபாடு நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. காலபைரவர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை கொடுக்கும். ஸோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய ராகுவும் சனி பகவான் கிட்ட தான் உங்களுக்கு அந்த குபேர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசூட்சம ரகசியம் முடிஞ்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் எப்போ போகலாம்னு கேட்டிங்கன்னா, சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு நீங்கள் திருச்செங்கோடு மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுக்கும் சனிக்கும் முறையான அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடியதுக்கு, உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்கிறதுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது, நன்கொடை செஞ்சுட்டு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி கருப்பு திராட்சையை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வாங்க. கருப்பு திராட்சை நீங்கள் எந்த ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் டெய்லி கொஞ்சம் ஒரு 4-5 கருப்பு திராட்சை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி கடம்பு மரம் இருந்ததுன்னா அந்த கடம்பு மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றிட்டு அதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குபேரர், எந்த குபேரர் ஸ்தலமாக இருந்தாலும் அந்த குபேரர் குறியீடை நீங்கள் பயன்படுத்துங்க. குபேரரோட ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தாருன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துக்கும் உங்களை குரு பகவான் கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த அப்படிங்கிற குறியீடு நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ராகு கேதுக்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசூட்சமத்தை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனும் கொடுக்கும். அதே மாதிரி மாம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க. மாமரம் வளர்க்க முடிஞ்சால் நீங்கள் மாமரம் வீட்டில் வளர்த்துங்க. இல்லை மாமரம் இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் நீராவது அட்லீஸ்ட் நீங்கள் ஊற்றிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு, அதாவது அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காமதேனு உருவப்படத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி பெருசாக மாட்டி வைங்க. அதை நீங்கள் அடிக்கடி டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி சிதம்பரம் ஹோமாம்புலியூரில் இருக்கக்கூடிய சிவன், அந்த சிவன் கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் உங்களுக்கு அதிகமான ஒரு எனர்ஜி, வருமானத்தையாக இருக்கட்டும், சந்தோஷத்தையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் அந்த தட்சிணாமூர்த்தியை முறையான வழிபாடு செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பை தரும். அப்போது இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி திருப்பதி காமதேனு வழிபாடு நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அன்னாச்சி பழமை நீங்கள் அதிகமாக தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகமாக கொடுக்கும். அப்போது இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் தனம் ரீதியான பிரச்சனைகள் இருந்தும் குடும்பம்
சந்தோஷம், நிம்மதி இது எல்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரியான ரகசிய சூட்சம பரிகாரங்கள் செய்யும் பொழுது, அதுவும் வாழ்வு பரிகாரமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் ஜாதகம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் கிரக பலம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னாலும் இந்தந்த கிரகங்கள் இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் நல்லா இருந்தாருன்னு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். ஒருவேளை சனி பகவான் கெட்டு கிடக்கிறார் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தானம் செய்யணும். யாருக்கு தானம் செய்யணுங்கிறது தான் இதில் ரகசியமாக சூட்சம பரிகாரங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு உங்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்லை நேரடியாக வரணும்னாலும் கூட நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னும் இந்த கும்பராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.